Everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 த நைட் த கோஸ்ட் காட் இன் இந்த ப்ரோஸோட புக் பேக் எக்ஸசைஸ், அதாவது கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இது இருக்கு இல்லையா, டயலாக் ரைட்டிங், அதில் இருக்கிற ஆர்டிகல்ஸை பார்க்கலாம். Well, here we are. Number 8, Kaveri Street. I think this is in the house. This is the house we saw online. What do you think of the location? ஸோ ஆர்டிகல்ஸ் ஐ திங்க் நமக்கு தெரியும், ஏ அண்ட் த ஆர்டிகல்ஸ் வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வவல்ஸ் கான்சனன்ஸ் பக்கத்தில் ஏ வரும், வவல்ஸில் ஆன் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி த எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா ஒன்லி ஒன் திங் இருக்கிறதுக்கு, எர்த், சன், மூன் அந்த மாதிரி. அடுத்து அனிமல், பிளேஸ், திங்ஸ் அந்த மாதிரி. அடுத்தது ஏதாவது பிளேசஸ் வரும்போது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் தனலக்ஷ்மி, இட் இஸ் இன் a nice neighborhood and it's close to the railway station. அடுத்து நாகராஜன், and the bus stop. So அது ஒரு place, the bus stop. How many rooms are there? There are 3 rooms. ஒரு 3 ரூம் இருக்கு. கிச்சன் எத்தனை? 1. So a kitchen and a balcony. தனலக்ஷ்மி, there is ஒரு லானும் இருக்கு, கார்டனும், a lawn behind. எங்க இருக்குன்னா ஹவுஸ் இடத்துக்கு the house behind, right. அடுத்து நாகராஜன், that's right, the lawn. அந்த இடம்னும் போது அகெயின் அந்த lawn, அதாவது இப்போது ஒரு இது ரிப்பீட்டடாக வந்தது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஏ வரும். அது ரிப்பீட்டடாக அதை பற்றி பேசும்போது the lawn is actually quite large. Did you see any photo of living room? The living room. அடுத்து தனலக்ஷ்மி, லிவிங் ரூம்னு இருக்கு இல்லையா, the living room looks great. It looks bright and airy. அடுத்தது it has a nice view of hills இருக்கு இல்லையா, the hills, mountain, hills எல்லாம் the வரும். But the kitchen looks a little small. அடுத்தது and I remember you said there isn't a storeroom, right. ஸோ நீங்கள் படிக்கும் போதே அங்கே வரக்கூடிய அந்த டேஷ்க்கு அடுத்து வரக்கூடிய என்ன வருதோ அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி த அண்ட் அந்த மாதிரி போடணும். நோ, பட் தெர் இஸ் an attic. Where can we store things? I hope this house is a better option. Let's wait for the real estate agent. She said she would be here at 3 o'clock. Look, there she is. ஓகேங்களா. அடுத்தது அதுதான் ஏ அண்ட் இது காமனாக உங்களுக்கு தெரியும் பிளேஸ்க்கு. அதுக்கடுத்து ஒரு இது ரிப்பீட்டடாக வந்தது. இப்போது ஒரு டைகரை பற்றி இல்லை ஏதோ ஒரு பில்டிங்கை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஏ வரும். அதுக்கடுத்து அதை பற்றி ரிப்பீட்டடாக பேசும்போது அந்த ஏ என்னவா மாறிடும்னா தவா மாறிடும். அந்த மாதிரி தான். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் மீனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டியூ டு அதோட மீனிங் ப்ரிப்போசிஷன் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. டியூ டு அப்படின்னும் போது ஏதோ ஒரு காரணத்தினால, சம் ரீசனால். ஸோ டியூ டுன்றது பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் எக்ஸப்ட் ஃபார்னா அது கிடையாது. இந்த எக்ஸப்ட் ஃபார்னா வித் எக்ஸப்ஷன், இது இல்லை அப்படின்றது எக்ஸப்ஷன் சொல்கிறோம்ல, அது கிடையாது. அடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டுனா என்ன, ஏதோ ஒரு குறிப்பு தராங்க, இதில் ரெஃபரன்ஸ், இது அதோட ரெஃபரன்ஸ் அந்த புக்கில் இருக்குது பாருங்கள், இதுக்கு ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னா ரெஃபரிங் டு, தேர்ட் ஒன். சரிங்களா. அடுத்தது இன்ஸ்பைட் ஆஃப், இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், இன் அடிஷன் டு, அதோட. ஓகேவா. ஸோ இருக்கிறது அதோட அடிஷனாக, இன் அடிஷன் டுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது பாருங்கள், அதோட சேர்ந்த மாதிரி ஆடட் டு. நம்பர் 6 இன் பிளேஸ் ஆஃப், அதாவது அதுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி, அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம இன் பிளேஸ் ஆஃப். ஸோ இதை நமக்கு ஈக்குவல் அதாவது இதை மீன் பண்ணுற மாதிரி என்ன, சப்ஸ்டியூட். ஸோ யாராவது ஒருத்தர் வரலைன்னா அதுக்கு ஈக்குவலாக சப்ஸ்டியூட் யாரையாவது அனுப்புவாங்களே, இன் பிளேஸ் ஆஃப், ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார். தென்
ரிகார்ட்லெஸ் ஆஃப்னா அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க, இதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, இதை பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்னா டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்ட்டி. செவன்த் கொஸ்டின், செவன்த் ஒன் ஆப்ஷன் அது. ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்னா அதனால், ஓகே, ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்னா இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப். சரிங்களா? இப்போது ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க, அதோட கரெக்ட் மீனிங் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டியூ டு, பிகாஸ் ஆஃப், எக்ஸப்ட் ஃபார், வித் எக்ஸப்ஷன் ஆஃப், வித் ரெஃபரன்ஸ் டு, ரெஃபரிங் டு, இன் ஸ்பைட் ஆஃப், ரெஸ்பெக்டிவ் ஆஃப், இன் அடிஷன் டு, added to, in place of, as a substitute for, regardless of, disregarding the difficulty. 8th, for the sake of, in the interest of. அடுத்து, fill in the blanks by choosing the most appropriate prepositional phrase from the given options. So, prepositional phrase, everything falls to the ground. எதனால்? எர்த்தோட கிராவிடேஷனல் புல், அதனால். ஸோ அதனால் அப்படின்னும் போது என்ன ஆகும்? பிகாஸ் ஆஃப், எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு தி கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணாங்க, அந்த லாவை இன் அக்கார்டன்ஸ் வித். சரிங்களா? in accordance with, the trial was conducted in accordance, அதாவது அதை ஸ்டேட் பண்ண மாதிரி. இங்கே according toனா என்ன? அதாவது as stated by. ஸோ அந்த லா, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி, அந்த லாவோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரையல் நடத்தினாங்க, ட்ரையல் பார்த்தாங்க. ஸோ the trial was conducted in accordance with the procedure of law. Then third one, there is a temple right dash from dash my house, in back of, apart from, இல்லைனா in front of. ஸோ ரைட், அதாவது there is a temple right in front of my house, அங்கவே இருக்கு. அடுத்தது fourth one, as a dash of his hard work he achieved the target. டார்கெட்டை அவனோட ஹார்ட் ஒர்க்னால அச்சீவ் பண்ணாங்க. அவனோட இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னால் அச்சீவ் பண்ணாங்களா? இல்லை. ஸோ அவங்களோட ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹீ அச்சீவ்டு த டார்கெட். ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் தான் என்ன? அவங்களோட டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ பி ஆப்ஷன், ரிசல்ட் ஆஃப். நம்பர் 5, கொஸ்டினை நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து கொஷினை வந்து தமிழ் மீனிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக வந்துடும். சரிங்களா? 5th ஒன், failure is often the dash negligence. ஸோ ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் எதனால்? எஃபெக்ட் ஆஃப் வரலாம், இல்லை கான்சிக்வன்ஸ் ஆஃப், இல்லை ரீசன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே எக்ஸாக்டாக ஃபெயிலியர்ன்றது எதுனா எது அறியாமையினால எஃபெக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ். மேக்ஸிமம் ஃபெயிலியர் எதனால் வருது? அது வந்து நமக்கு வந்து தெரியாமல் செஞ்சிடும், அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம கான்சிக்வன்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. எக்ஸாக்டாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆஃபும் எழுதலாம், இல்லை கான்சிக்வன்ஸ் ஆஃப் அதுவும் எழுதலாம். நம்பர் 6, சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டேக்கு சில்ட்ரனுக்கு டாய்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் தென் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன வரணும்? சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு டாய்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அதாவது டாய்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஸ்வீட் மேலே டாய்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை டாய்ஸோட ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை டாய்ஸ் டியூ டு அப்படின்னா அதனால் டாய்ஸ் டியூ டு ஸ்வீட்ஸ் வருமா? நோ, டாய்ஸோட சேர்த்து ஸ்வீட்டும் கொடுத்தாங்க. சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. நம்பர் 7, the parents must be informed dash any indisciplined காண்டக்ட் ஆஃப் தேர் வார்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். என்ன, ஏதாவது ஸ்டூடெண்ட்டோட இன்டிசிப்ளின் காண்டக்ட் இருந்ததுன்னா அப்படின்னா இன்கேஸ் ஆஃப். சரிங்களா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க. ஓகேங்களா? அடுத்தது, he didn't turn up dash his busy schedule. ஸோ he didn't turn up எதனாலனா டியூ டு அவரோட பிஸி ஷெட்யூல்னால அவரால் டர்ன் அப். he didn't turn up due to his busy schedule. Global warming is dash the greenhouse emission. ஸோ குளோபல் வார்மிங்ன்றது எதோட எஃபெக்ட்? greenhouse emissionோட எஃபெக்ட்னால. ஸோ an effect of global warming is an effect of the greenhouse emission.
அடுத்து 10th one. Dash several warnings he continued to swim. எதனால dash அப்போ இங்கே என்ன வரும்னா in spite of several warnings he continued to swim. In spite of அதாவது இருந்தாலும் நிறைய வார்னிங்ஸ் இருந்தாலும் அவன் ஸ்விம்மிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தான். பிகாஸ் ஆஃப்னா அதனால் ஏதாவது ஸ்டாப் பண்ணாங்களா இல்லை. டியூ டு செவரல் வார்னிங்ஸ் அதனால தான் இல்லையா இல்லை. இருந்தாலும் இந்த வார்னிங் கொடுத்தாலுமே அவன் கண்டினியூ பண்ணான்றதுக்கான எக்ஸாக்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங்ஸ் ஹீ கண்டினியூ டு ஸ்விம். இருந்த போதிலும் அப்படின்றத இன்ஸ்பைட் ஆஃப். நெக்ஸ்ட் edit the following passage by replacing the underlined correct words கொடுத்துருக்காங்க இல்லையா. Janu is studying 10 in class 10 in the event of the teachers. In the event of the teachers வருமா. Janu is studying in class 10. In the event of teacher, she is a disciplined student according to teachers. In the event of எடுத்துட்டு according to the teachers, she is a disciplined student. In addition to her poverty, she is always neat. அதாவது தான் வந்து ஏழ்மையில் இருந்த போதிலும் போது என்ன வரும் இங்கே in spite of her poverty she is always neat-ஆ தான் இருந்தா. Many students like her in case of her simplicity. Many students நிறைய பேர் இருக்காங்க because of her simplicity. Because of simplicity. அடுத்து according to her studies she also participates in sports. according to her studies என்னும் போது அவங்க அதாவது ஸ்டடீஸோட சேர்த்து ஸ்போர்ட்ஸையும் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் in addition to. சரிங்களா. in addition to இல்லைனா besides கூட நீங்கள் எழுதலாம். ஸோ அதோட சேர்த்து in addition to her studies she also participates in sports. She gets on with everyone in case of age and gender in the school. So இதுக்கு வந்து she gets on with everyone irrespective of ஓகேவா. irrespective of இருந்தாலும் she gets on with everyone இருந்தாலும் age and gender in the school. In opposition to taking leave, she ensures that she completes the work given before she goes to school next day. அப்படின்னா in case of taking leave, she ensures that she completes the work given before she goes to school next day. So leave எடுத்தாலுமே நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா. ஓகே. இன் கேஸ் ஆஃப் லீவ் எடுத்துகிற மாதிரி இருந்தாலும் சரிங்களா. இதுதான் வந்து ரீப்ளேசிங் அண்டர்லைன்ட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ். ஸோ நம்ம இந்த செகண்ட் ப்ரோஸோட புக் பேக் எக்ஸசைஸும் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கிரம்பிள் ஃபேமிலி போம் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து கொஷின் ஆன்சர்ஸ்க்கு அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வரும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இதில் பாசிவ் வாய்ஸ் வரும் கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி கிராமர் பார்ட்டெல்லாம் நீங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிறத நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் அந்த வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.